Welcome to Mercy of Jesus YouTube channel. Praise the Lord. இன்றைய நாளுக்கான தேவ வசனம் ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் உரிமையும் என்னாலுண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறதென்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் மலைகள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஏசாயா 60:1. கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள். என் இரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது. ஆமென். உங்கள் வேண்டுதலையும் உங்கள் விண்ணப்பங்களையும் கமெண்டில் எங்களுக்கு பகிருங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் நமக்காக அற்புதங்களை செய்வார். ஆமென். ஜெபம். நமது யூடியூப் சொந்தங்களின் விண்ணப்பங்களை நாம் அனைவரும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரியா, சகோதரி அஜித்தாவுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. மகள் ஆண்டவரே வீடு வாங்க வேண்டும் என்று ராஜா எடுத்த முயற்சியை தேவனா கர்த்தரப்பா ஆண்டவரே, நீர் ஆண்டவர் எந்த நோக்கத்தோடு ராஜா உம்மிடத்து அந்த மகள் வேண்டிக் கொண்டார் ராஜா. அதை வீட்டை குறித்து ராஜா ஆண்டவரியா மகள் ஆண்டவரியா ஆயத்தப்படுத்தி ராஜா மகளுக்கு வீடு கிடைக்க ஆண்டவரியா உதவி செய்யும் ஆண்டவரே. நீ உதவி செய்யும்பா. உம்மை நம்பி வந்தால் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாம கர்த்தர் உதவி செய்கிறவராக இருப்பார் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரியா மகள் ஜெர்ச்சிக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே வேலை மீது ராஜா ஆண்டவரியா சத்துருகள் மூலம் ராஜா பிரச்சனை ஏற்படுது கர்த்தாவே. அந்த சத்துருகள் எல்லாம் முறியடித்து ராஜா மகள் வேலை செய்யும் போது சமாதானத்தை உண்டு பண்ணும்பா. என் சமாதானத்தை வைத்து விட்டு போயிரு. அந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை, நான் கொடுக்கிறது பரலோகத்திலிருந்து ராஜா பெறப்பட்ட சமாதானம் சொல்லினப்பா. மகளுக்கு ஆறுதல் தாரும், சமாதானம் தாரும் அப்பா ஆண்டவரியா. வேலை ராஜா மீண்டும் ஆண்டவரியா பிரச்சனை ஏற்படாமல் கர்த்தர் உதவி செய்யும் அப்பா, உதவி செய்யும். சோத்திரம் கர்த்தாவே. சகோதரனுக்காக ராஜா ஆண்டவரியா குடும்பத்தில் ஒரு ராஜா ஆண்டவரியா கடன் பிரச்சனையினால் அப்பா வாழ்க்கையிலே ராஜா நிம்மதி இல்லாமல் அப்பா சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிற மகனுக்கு ராஜா எல்லாவற்றையும் தேவனா கர்த்தர் நீ மாட்டாப்பா. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டான்னு சொன்ன தேவப்பா. உம்முடைய வாக்குத்தத்த வசனங்களை ராஜா மகனுக்கு நிறைவேற்றும் அப்பா. குடும்ப சூழ்நிலையை மாற்றும் ஆண்டவரியா. கடன் பிரச்சனைலாம் விடுதலை தாரும் அப்பா. சோத்திரம் ஆண்டவரியா. கடனை அடித்த தேவனுக்கு கொடான கொடி ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. சோத்திரம் ஆண்டவரியா. ஆண்டவரே சகோதரி சனாவுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. மகள் எழுதுகிற பரீட்சை தேவனா கர்த்தாவே. IELTS ஆண்டவரியா பரீட்சை தேர்ச்சி பெறுவது கர்த்தாவே நீ உதவி செய்யும்பா. மகள் ஆண்டவரியா படித்ததெல்லாம் ஞாபகத்தில் வர கர்த்தாவே ராஜா ஞானத்தை கொடுத்து ராஜா தேர்ச்சி பெறுவது நீ உதவி செய்யும் ஆண்டவரே. உதவி செய்யுமப்பா, உதவி செய்யும் ஆண்டவரியா. தேர்ச்சியில் வெற்றி பெற உதவி செய்யும். சோத்திரம் ஆண்டவரியா. சகோதர ஆண்டவரியா IT கம்பெனியில் வேலை கிடைக்க வேண்டிய ராஜா மகன் எடுத்துக்கிற முயற்சியெல்லாம் தேவனா கர்த்தாவே வெற்றி பெற வேண்டும்ப்பா. எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவன் எதிரியான சாத்தானி முறியடிப்பேன்னு சொன்னீர் ஆண்டவரியா. மகனுக்கு வேலை கிடைத்து ராஜா குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் தீர மகனை ராஜா நீ உதவி செய்யும்ப்பா. வேலை கிடைக்கும் போது கர்த்தரை தேடக்கூடிய மகனாக மாற்றும் ஆண்டவரியா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். கர்த்தர் கொடுத்த வேலைக்காக சோத்திரமா கர்த்தாவே. சோத்திரப்பா. சகோதரன் வேண்டிக் கொண்டது ராஜா என் தகப்பனார் உடல்நிலை சரியில்லை ஆண்டவரே. அந்த உடல்நிலையை ஆண்டவரியா நீர் கர்த்தாவே நீ மாற்றும் ஆண்டவரியா. வியாதிஸ்கள் உம்மிடத்தில் வரும்போது ஆண்டு தேவனா கர்த்தாவே நீர் அவர்கள் மீது கைகளை வைத்து ராஜா ஆண்டவரியா நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டேன். ஆம் என்று சொல்லும் ராஜா. அவர்களுக்கு நீ எழுந்து உன் படிக்க எடுத்துக்கொண்டு போன்னு சொன்னிப்பா. அதே போல அந்த சகோதரனுடைய ராஜா தகப்பனாருக்கு ராஜா சுகம் மேல ஜீவனை கொடுத்து ராஜா பாதுகாப்பது ராஜா. நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நடப்பா வியாதிலாம் சுகம் கொடுத்து ராஜா. நன்றி, நன்றி, நன்றி. ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்நாள் வரைக்கும் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தின தேவனே உமக்கு கோடி நன்றி. எங்கள் அனைவருக்கும் உம்முடைய கிருபையை தாரும். எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும். நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னியும். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரோடு விண்ணப்பத்தையும் கேளும். அதற்கான பதிலை நீ தாரும் ஆண்டவரே. அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தும். இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும்.
படிக்கின்ற மாணவர்களை ஆசீர்வதியும், வரப்போகிற தேர்வுகளில் அனைவரும் நல்ல மதிப்பெண் எடுக்க ஆசீர்வதியும். வேலைக்கு போகிறவர்களை ஆசீர்வதியும். உங்கள் சமூகம் அவர்களோடு சென்று நல்லபடியாக வீடு திரும்பச் செய்யும். இந்த வேளையிலும் தாய் தந்தை இழந்து தவிக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீர் அவர்களோடு கூட இருந்து அவர் தேவைகளை பூர்த்திப்படுத்தும். எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டமைக்காண்டி கோடி நன்றி ஆண்டவரே. கேட்டதும் கேட்க மறந்ததும் அனைத்தும் உன் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனமகிமை அனைத்தும் உமக்கே. கோடி ஸ்தோத்திரம், கோடி நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரியும், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரியும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரியும், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. உங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்றால் கமெண்டில் பகிருங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். நீங்களும் வீட்டில் ஜெபம் செய்யுங்கள். கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமீன்.